நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் தை மாத பலன்களை பார்ப்போம். தை மாதத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தை மாத தொடக்கத்தில் குரு பார்த்திங்கன்னா மேஷத்துலையும், அடுத்து கேது பார்த்திங்கன்னா கன்னிலையும், சுக்கிரன் பார்த்திங்கன்னா விருஷகத்துலையும், தனுசில் புதன் செவ்வாயும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சந்திரன் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்காங்க. இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க. ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட மத்திம பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்திற்கான பலன்களை ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாகும். மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த தனுசு ராசியிலேயே இருக்குது. இந்த மாதமே பார்த்திங்கன்னா உங்களோட லக்னத்தில் தான் பிறக்குது, உங்களோட ராசியில் தான் இந்த மாதம் பிறக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே புதன் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை, வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புங்க. அதாவது பாதியில் வீடு கட்டி நின்னவங்க இந்த மாதம் அதை தொடர்ந்து கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பேங்க்கு, ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதுவும் அவங்க தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்காருங்க. அப்போ உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை மூலியமாக உங்களுக்கு பணவரவு, தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறத்துக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயோட பார்வையும் படப்போகுதுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். அதாவது குழந்தைகள் இல்லாதவங்களோட சொத்து, அந்த மாதிரி வாரிசு இல்லாத சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியதுக்கான ஒரு அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா 5ல் குரு இருக்காருங்க. அப்போ குழந்தைகள் மூலியமாக நன்மை, குழந்தைங்களோட நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, சுப செலவுகள் பண்ணுறது, குடும்பத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதற்கான சூழ்நிலை இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோட பார்வை படுறனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்ஸு உங்களோட சுகர் லெவலை நீங்கள் இந்த மாதம் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல புதன் செவ்வாயோட பார்வை படுறனால உங்களோட சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பேங்க் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களோட சகோதரர்கிட்ட இந்த மாதம் பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அதே மாதிரி டீச்சர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஜாதி மதம் இனம் அதை பற்றிலாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இல்லை உங்களை தேவையில்லாமல் ஒரு சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்குது, நன்மை பயக்குங்க. அதாவது தந்தை மூலியமாக நல்ல பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. அதாவது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்கும்,
அதாவது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இந்த மாதம் நல்லாயிருக்கு. அடுத்து 10ல் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகத்துறை இல்லாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, தொழிலை மாற்றிக்கலாமா, நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க. உத்தியோகத்தையோ தொழிலையோ மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இல்லை மாற்றி தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிற அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஆனால் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரமாக சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுறதும், நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலனை கொடுக்கும். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, வீடு கட்டணும், இல்லை வேலையில், இல்லை திருமணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கிளியரான ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.